ஓம் சாந்தி. 7/2/24 பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே ஆத்ம அபிமானி விஸ்வக்கா மாலிக் பனாத்தா ஹே. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமான நிலை உலகிற்கு எஜமானன் ஆக்குகிறது. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமான நிலை உலகத்துக்கு எஜமானன் ஆக்குகிறது. தேக அபிமான் கங்கால் பனா தேத்தாகே. தேக அபிமானம் பரம ஏழையாக்கி விடுகிறது. தேக அபிமானம் பரம ஏழையாக ஆக்கிவிடுகிறது. இஸ்லியே ஆத்ம அபிமானி பவ. ஆகவே ஆத்ம அபிமானி ஆகுக. ஆகவே ஆத்ம அபிமானி ஆகுக. कौन सा अभ्यास अशरीरी बनने में बहुत मदद करता है? கேள்வி, எந்த ஒரு அபியாசம் அசரீரி ஆகுவதில் மிகுந்த உதவி புரிகிறது? எந்த ஒரு அபியாசம் பயிற்சி அசரீரி ஆகுவதில் மிகுந்த உதவி புரிகிறது? अपने को सदा एक्टर समझो. தன்னை சதா நடிகர் என புரிந்து கொள்ளுங்கள். जैसे एक्टर पार्ट पूरा होते ही वस्त्र उतार देते हैं. எப்படி நடிகர் நடிப்பு முடிந்ததுமே அந்த வேஷத்தை கலைத்து விடுகிறார், அந்த வேஷத்துக்காக கொடுக்கப்பட்ட ஆடைகளை களைந்து விடுகிறார். ऐसे तुम बच्चों को भी यह अभ्यास करना है. அதுபோல குழந்தைகளாகி நீங்களும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். கரம் பூரா ஹோத்தே ஹி புரானா வஸ்திர சோடு அசரீரி ஹோ ஜாவோ. கர்மம் முடிந்ததுமே பழைய ஆடை என்ற சரீரத்தை விட்டுவிட்டு அசரீரி ஆகிவிடுங்கள். கர்மம் முடிந்ததுமே பழைய ஆடை என்ற சரீரத்தை விட்டுவிட்டு அசரீரி ஆகிவிடுங்கள். ஆத்மா பாயி பாயிகே யக அபியாஸ் கர்த்தே ரகோ. ஆத்மா சகோதரன் சகோதரன் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். யஹி பாவன் பன்னேகா சகஜ் சாதனகே. இதுதான் தூய்மை ஆகுவதற்கான சகஜ சாதனம். ஷரீருக்கு देखने से क्रिमिनल ख्यालात चलते हैं, इसलिए अशरीरी भव. சரீரத்தை பார்ப்பதால் கிரிமினல் சிந்தனைகள் ஓடுகின்றன. ஆகவே அசரீரி ஆகுங்கள். ஓம் சாந்தி. बाप बैठ बच्चों को समझाते हैं क्योंकि बहुत बेसमझ बन गए हैं. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், ஏனெனில் நிறைய பேர் பேசமஜ் ஆகிவிட்டார்கள். நிறைய பேர் பேசமஜ் புரிந்து கொள்ளாதவர், அறியாதவர்கள், முட்டாள்கள் ஆகிவிட்டார்கள். 5000 வருஷ பகலே भी तुमको समझाया था. 5000 வருஷத்திற்கு முன்பேயும் உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருந்தது. அவர் தெய்வீ கரம் भी सिखलाए थे. மேலும் தெய்வீக கர்மமும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. तुम देवी देवता धर्म में आए थे, फिर ड्रामा प्लान अनुसार पुनर्जन्म लेते लेते और कलाएं कमती होते होते यहाँ प्रैक्टिकली बिल्कुल ही नील कला हो गई है. பிறகு நீங்கள் ட்ராமா பிளான் அனுசாரமாக, நீங்கள் தேவி தேவதா தர்மத்தில் தான் வந்திருந்தீங்க. பிறகு ட்ராமா பிளான் அனுசாரமாக புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து கலைகள் குறைந்து குறைந்து பிறகு ப்ராக்டிக்கலாக இங்கு கலைகளே இல்லாமல் போய்விட்டது. ஏன் எனில் இதுதான் தமோ பிரதான ராவண ராஜ்யம். இந்த ராவண ராஜ்யம் கூட முதலில் சதோ பிரதானமாய் இருந்தது. यह रावण राज्य भी पहले सदो प्रधान थे. ராவண ராஜ்யம் கூட சதோ பிரதானமாக இருந்துச்சுன்றார். फिर सतो रजो तमो बना है. பிறகு சதோ ரஜோ தமோ ஆகி உள்ளது. अब तो बिल्कुल ही तमो प्रधान है. இப்பொழுதோ முற்றிலுமாகவே தமோ பிரதானமாய் இருக்கிறது. अब इसका अंत है. இப்போ இதற்கான கடைசி நேரம். रावण राज्य को कहा जाता है आसुरी राज्य.
ராவண ராஜ்யத்திற்கு அசுர ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ராவணனை எரிக்கக்கூடிய ஃபேஷன் பாரதத்தில் நடக்குது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யமும் பாரதவாசிகள் தான் குறிப்பிடுகிறார்கள். ராமராஜ்யம் அப்படின்னும் ராவண ராஜ்யம் அப்படின்னும் பாரதவாசிகள் தான் குறிப்பிடுகிறார்கள். ராமராஜ்யம் சத்யுகத்தில் தான் நிகழ்கிறது. ராவண ராஜ்யம் கலியுகத்தில் நிகழ்கிறது. எக படி சமஜ்னே கி பாத்தேகே, இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பாபாக்கோ ஒன்றரை லக்தாகே, பாபாவுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்குதாமா? अच्छे अच्छे बच्चे पूरी रीति न समझने के कारण अपनी दफ्तीर को लकीर लगा देते हैं. நல்ல நல்ல குழந்தைங்க முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தன் அதிர்ஷ்டத்தில் கோடு கிழித்து விடுகிறார்கள். அதிர்ஷ்டத்தை இல்லாமல் ஆக்கிடுறாங்க. பாபாவுக்கு என்ன ஆச்சரியம்னா, நல்ல நல்ல குழந்தைங்கள்லாம் அப்படி செஞ்சிடுறாங்க முழுமையாக புரிஞ்சிக்காத காரணத்தில். ராவனுக்கே அவகுண் சடக்படுத்தேகே, ராவணனுடைய அவகுணம் ஒட்டி கொள்கிறது. தெய்வீ குணங்கா குதுபி வர்ணன் கர்த்தே, தெய்வீக குணங்களை தாங்களே வர்ணனையும் செய்கிறார்கள். பாபா புரிய வச்சிருக்கிறார், நீங்கள் அந்த தேவதைகளாகத்தான் இருந்தீர்கள். நீங்கள் தான் 84 ஜென்மத்தை அனுபவிக்கிறீர்கள். உங்களுக்கு வேறுபாடு புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் ஏன் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள்? இது ராவண ராஜ்யம். ராவணன் எல்லோரை காட்டிலும் பெரிய எதிரி. இந்த ராவணன் தான் பாரதத்தை இந்த அளவுக்கு ஏழையாய் தமோ பிரதானமாய் ஆக்கிவிட்டான். ராமராஜ்யத்தில் இத்தனை மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அங்கோ ஒரு தர்மம்தான் இருக்கிறது. இங்கேயோ எல்லாருக்குள்ளேயும் பூத பிரவேசம், பூதங்கள் நுழைந்து விட்டன. குரோதம், கோபம், பேராசை, பற்றுக்கானவை எல்லாமே பூதங்கள் அல்லவா? ஹம் அவிநாசிகே எக ஷரீர் விநாசிகே எக பூல் ஜாத்தேகே. ஏன் இந்த பூதம் பிரவேசமாச்சு? நாம அவிநாசி, இந்த சரீரம் விநாசி. இது மறந்து போறதுனால பூதம் பிரவேசம் ஆகி விடுகிறது. ஆத்ம அபிமானி பந்தேஹி நஹீகே. யாருக்கு பூதம் பிரவேசம் ஆகுது? யாரு ஆத்ம அபிமானியா ஆகிறதே இல்லையோ, இல்லையா? ரொம்ப நாளாக காஞ்சிருந்த கட்டை தான் எரியும். ஈரம் இருந்துச்சுன்னா அது எரியாது. ரொம்ப நாளாக ஆத்ம பயிற்சி இல்லாதவங்க தான் மாட்டிக்கிறாங்க மாயாட்ட, ராவணன்ட்ட. பாபா சொல்றார், தேக அபிமான் பகுத்துகே. பூதம் எதுக்கு வருது? தேக அபிமானம் நிறைய இருக்குது. தேக அபிமான் और ஆத்ம அபிமானமே ராத் தினுக்கா ஃபரக்குகே. தேக அபிமானம் மற்றும் ஆத்ம அபிமானத்திற்கு மத்தியில் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்படி ஒரு ஆள் அப்படி ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சா அது இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசமா தெரியுமாமா. தேக அபிமானம், ஆத்ம அபிமானம். ஆத்ம அபிமானி, முதலே பாபா தலைப்பிலேயே சொன்னாங்க இந்த வார்த்தை, ஆத்ம அபிமானி. தேவி தேவதா சாரே விஸ்வக்கே மாலிக் பஞ்சாத்தே. தேவி தேவதையாய் முழு உலகத்திற்கும் எஜமானனாய் ஆகிவிடுகிறார்கள். ஆத்மாபிமானிகள் எப்படி இருக்கிறாங்க? தேவதையாய் முழு உலகத்திற்கும் எஜமானனாய் ஆகிவிடுகிறார்கள். தேக அபிமான் ஹோனேசே கங்கால் பன்படுத்தேகே. தேக அபிமானம் ஏற்படுவதால் ஏழையாய் ஆகிவிடுகிறார்கள். பாரதம் தங்க பறவையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே தவிர புரிஞ்சுக்கல. சிவபாபா வந்திருப்பதே தெய்வீக புத்தியை உருவாக்குவதற்காக. பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நான் உங்களை உலகத்துக்கு எஜமானன் ஆக்குகிறேன். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்து எஜமானர்களாக இருந்தார்கள். கப்பு சுனா கி இன்ஹும்கோ ராஜாயி கிஸ்னே தி. லக்ஷ்மி நாராயணனுக்கு யார் ராஜ்யத்தை கொடுத்தாங்கன்னு எப்பொழுதாவது கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா?
அவர்கள் அப்படி என்ன மாதிரி கர்மம் செய்திருந்திருப்பாங்க இவ்வளோ உயர்ந்த பதவி அடைவதற்கு? கர்மம் கீ பார்த்துகேனா, ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லை அவங்க சொல்லிக்கலாம், நான் அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன்னு. ஆனால் புத்திசாலிக்கு என்ன தெரியும்? அவரவர்களுடைய கர்மத்தின் விஷயங்கள் தான். நாம் யாராலையும் எதுவும் ஆகலை. பாபாவால் கூட இல்லை. பாபா சொல்லி தான் கொடுப்பார், அவர் ஆக்கலாம் மாட்டார். ஆக்கிறது எது? நம்ம கர்மா. நாம் எப்படி இருந்தாலும் 100% நம்ம கர்மான்னு புரிஞ்சுக்கும் போதே மாற ஆரம்பிச்சிடுவோம். வேற எதுவோ காரணம் யாரோ காரணம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மாறுறதுக்கு பாபா தெளிவாக புரிய வச்சுட்டார். கர்மம் கீ பாத்துகேனா, லட்சுமி நாராயணன் அவ்வளோ உயர்ந்த பதவி அடைஞ்சாங்கன்னா நான் தானே ஆக்கினேன்னு முதல் வார்த்தையில் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இல்லை, அது அவங்க செய்த கர்மத்தின் விஷயம் இல்லையா. சொல்லி கொடுக்கறது எல்லாருக்கும் தான் பாபா சொல்லி கொடுக்குறார். ஆனால் அவங்க செஞ்சாங்க, அவங்க அடைஞ்சாங்க. மனிதர்கள் அசுர கர்மம் செய்கிறார்கள். தோ வக கரம் விகர்ம பஞ்சாத்தாகே, ஆக அந்த கர்மம் விகர்மமாகி விடுகிறது. சத்தியுகத்தில் கர்மங்கள் அகர்மமாகி இருக்கும். அங்கே கர்மத்திற்கான கணக்கு ஏற்படுவது இல்லை. அது நில், ஜீரோ. அது ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை சத்தியுகத்தில். பாப் சம்ஜாத்தேகே ந சம்ஜ்னே கே காரன் பகுத் விகுன் டால்தேகே. பாபா புரிய வைக்கிறார். புரிஞ்சுக்காத காரணத்தினால நிறைய தடை ஏற்படுத்துகிறாங்க. ககதேத்தேகே சிவ சங்கர் ஏகே, சிவனும் சங்கரரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரே சிவன் நிராகார், அகேலா திகாத்தேகே, அவரை தனியாக காண்பிக்கப்படுது. சங்கர் பார்வதியை சேர்த்து காண்பிக்கிறாங்க. இருவரினுடைய, அதாவது சிவன் மற்றும் சங்கர் இருவரினுடைய செயல்பாடுகள் முற்றிலும் தனிப்பட்டவை. எப்படி மினிஸ்டர் வேற, பிரசிடென்ட் வேற, ஜனாதிபதி வேற, மந்திரி வேற, ரெண்டு பேரையும் எப்படி ஒன்றுன்னு சொல்ல முடியும்? ரெண்டு பேருடைய பதவி, அந்தஸ்து, செயல் முற்றிலும் தனி. அது மாதிரி சிவன் பிரசிடென்ட் மாதிரின்னு வச்சுக்கலான்றார். சங்கரர் மந்திரி மாதிரின்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? यह जानते हैं जिनको राम संप्रदाय में आना नहीं वे समझेंगे भी नहीं. இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. யார் ராம சம்பிரதாயத்துக்கு வரப்போகிறது இல்லையோ அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அசுரி சம்பிரதாய் காலியான் தேங்கே, அசுர சம்பிரதாயத்தினர்கள் நிந்தனை செய்வார்கள். விகுன் டாலேங்கே, தடை ஏற்படுத்துவார்கள். ஏனெனில் அவர்களிடம் 5 விகாரங்கள் இருக்கின்றன அல்லவா. தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரிகள். அவர்கள் எத்தனை உயர்ந்த பதவி பெறுகிறார்கள். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க நாம எவ்வளவு விகாரியாக இருந்தோம். விகாரத்தில் ஜென்மம் எடுத்தோம். சந்நியாசிகளுக்கும் கூட விகாரத்தினால்தான் பிறப்பு நிகழ்கிறது. பிறகு சந்நியாசம் செய்கிறார்கள். சத்யுகத்தில் இந்த விகாரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சந்நியாசிகள் சத்யுகத்தை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். ககதேத்தேகே சத்யுகைஹி, ஜெய்சே ககத்தேகே ஸ்ரீ கிருஷ்ண ஹாஜிர் ஹசூர், ராதேபி ஹசீர் ஹசிரா ஹசூர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சத்தியுகம் இருக்கத்தான் செய்து, இப்போவும் எங்கேயோ சத்தியுகம் இருக்குதுன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி ராதா கிருஷ்ணன் இப்பவும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதா, அழைத்ததும் ஆஜராகக்கூடியவராக நம்புகிறாங்களோ, சத்தியுகத்தையும் அவங்க அப்படித்தான் புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. சத்தியுகம் இருந்தது, அது முடிஞ்சு போச்சு, திரும்பி வரணும், இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிவது இல்லை. அநேக கருத்துக்கள், பாதைகள், அநேக தர்மங்கள். அரைக்கல்பம் தேவதா பாதை, தெய்வீக பாதை நடைபெற்றது. ஜோ அப் தும்கோ மில் ரஹீகே, அதுதான் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்க தான் பிரம்மா முக வம்சாவளி, பிறகு விஷ்ணு வம்சி, சந்திர வம்சி ஆகிறீங்க. वह दोनों डिनासिटी
और एक ब्राह्मण कुल कहेंगे, इनको डिनासिटी नहीं कहेंगे. அப்போ 2 வம்சம், ஒரு பிராமண குலம். இந்த பிராமணத்தை வம்சம் நம்ம சொல்ல மாட்டோம், தொடர்ச்சியாக வர்றதே இல்லை, இது ஒரே ஒரு முறைதான். அப்புறம் தேவதா, அதாவது சூரிய வம்சம் சந்திர வம்சம் தொடருது. அப்போ பாபா சொல்றார், அதை டினாசிட்டி வம்சம்னு சொல்லுவோம், இது பிராமண குலம் அப்படின்னு சொல்லுவோம். பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடைப்பது கிடையாது, இதையும் நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்க. உங்களிலும் கூட வெகு சிலர்தான் புரிந்து கொள்கிறீர்கள். கோயி தோ சுதர்த்தே ஹி நகி, கோய் ந கொய் பூத்துகே, சிலரோ திருந்துவதே இல்லை. ஏதேனும் பூதம் இருக்கின்றது. லோபு கா பூத், குரோத கா பூத்துகேனா, பேராசைங்கிற பூதம், கோபங்கிற பூதம் அப்படின்னு இருக்குது இல்லையா. சத்தியுகத்தில் எந்த பூதமும் கிடையாது. சத்தியுகத்தில் தேவதைகள் இருக்கிறாங்க, அவங்க மிகுந்த சுகமுடையவர்களாக இருக்கிறாங்க. பூதம்தான் துக்கம் கொடுக்குது. காமத்தினுடைய பூதம் ஆதி மத்திய அந்திமம் துக்கம் கொடுக்கிறது. இதில் நிறைய உழைப்பு செய்ய வேண்டும். மாசிகா கர்ணிகி, இந்த பூதத்தை வெல்லுவது என்பது சித்தி வீடு கிடையாது, நினைச்சதும் அதை சாதிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. பாப் ககத்தே ரகத்தேகே, பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், பாயி பகன் சம்ஜோ தோ கிரிமினல் திருஷ்டி ந ஜாயே, சகோதரன் சகோதரி என புரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது தீய பார்வை செல்ல முடியாது. ஹர் பாத்துமே ஹிம்மத்து சாகியே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தைரியம் வேணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தைரியம் வேணும். कोई कह देते हैं शादी नहीं करेंगे तो निकलो घर से बाहर. சில பேர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க, சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். சொன்ன வீட்டில் என்ன சொல்லிடுறாங்க, அப்போ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. தோ ஹிம்மத்து சாகியே, பாபா சொல்கிறபடி நடக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். அப்பனி சாஞ்சிபி கீ ஜாத்திகே, எனக்கு உண்மையிலேயே அந்த தைரியம் இருக்குது தானா அப்படின்னு தான் சோதனை செய்யப்பட வேண்டும். நாம் நம்மளையே சோதனை செஞ்சுக்கணும். குழந்தைங்களாகி நீங்கள் மிகுந்த பத்மாபதம் பாக்கியசாலி ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். ஏக சப் குச் கதம் ஹோ ஜாயேகா, இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனையுமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே மண்ணோடு மண்ணா போயிடும். कोई तो अच्छी हिम्मत रख चल पड़ते हैं, சில பேர் நல்ல தைரியம் வச்சு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பாபா என்ன சொல்றாரோ அதுபடி. कोई तो हिम्मत रख फिर फेल हो जाते हैं, சில பேர் தைரியம் வச்சுட்டு பிறகு ஃபெயில் ஆயிடுறாங்க. பாப் ஹர் பாத்துமே சம்ஜாத்தே ரகத்தேகே, பாபா ஒவ்வொரு விஷயத்திலையுமே புரிய வச்சுட்டே இருக்கிறார். பரந்து நகி கர்த்தே தோ சம்ஜா ஜாத்தா ஹே பூரா யோக நகி ஹே. ஆனால் பாபா சொல்கிறத செய்யலை அப்படின்னா முழுமையான யோகா இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது. பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகமும் புகழ் பெற்றது. இந்த யோகத்தால் தான் நீங்கள் உலகத்துக்கு எஜமானன் ஆகுகிறீர்கள். படிப்பு என்பது வருமானத்திற்கான ஆதாரம். படிப்பினால்தான் நம்பர்வார் நீங்கள் உயர் பதவி அடைகிறீர்கள். பாயி बहन के संबंध में भी बुद्धि चलायमान होती है, इसलिए बाप इससे भी ऊंच ले जाते हैं कि अपने को आत्मा समझो, दूसरे को भी आत्मा बाई बाई समझो. சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சுக்கிறதுல கூட சஞ்சலம் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே பாபா இதை காட்டிலும் உயர அழைத்து செல்லுகிறார். என்ன, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களையும் ஆத்மா சகோதரன் சகோதரன் என புரிஞ்சுக்கோங்க. சிஸ்டர்னு கூட யாரையும் பார்க்காதீங்க, அவங்க ஆத்மா என் சகோதரன் புரிஞ்சுக்கோங்கன்னு பாபா உயர அழைச்சிட்டு போறார். ஹம் சப் பாயி பாயிகே तो दूसरी दृष्टि जाएगी नहीं. நம்ம எல்லாருமே பிரதர் தான், சிஸ்டரே சங்கமிகத்தில் இல்லை. பாபா சொல்லுவார்,
ஆனாலும் பாபா சொல்கிறார், உங்களுக்கு திருஷ்டி போகவே போகாதுன்றார். அவங்கெல்லாம் சிஸ்டர் அப்படித்தான், இவங்கெல்லாம் பிரதர்ஸ் இப்படித்தான், இந்த வார்த்தை கூட தப்பு தான்றார். எல்லாரும் இங்கே பிரதர். உண்மை அதுதானே. யாரும் சிஸ்டராகவே இருந்துட போகிறது கிடையாது, யாரும் பிரதராகவே இருந்துட போகிறதும் கிடையாது. பிறகு எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சிஸ்டர் இவங்க பிரதர்? பாபா சொல்கிறார், அதை விட்டுட்டு மேலே வாங்கன்றார். இந்த பிரதர் சிஸ்டர்ன்ற வார்த்தையை விட்டுட்டு எல்லாரும் பிரதர் பிரதர். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பார்வை வேற எங்கேயுமே போகாது. ஷரீருக்கோ தேக்னேசே கிரிமினல் கியாலா தாத்தேகே. சரீரத்தை பார்ப்பதால் தீய சிந்தனைகள் வருகின்றன. பாப் ககத்தேகே பச்சே அசரீரி பவ தேகி அபிமானி பவ. பாபா கூறுகிறார், குழந்தைகளை அசரீரி ஆகுங்கள், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். अपने ஆத்மா சமஜோ, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா அவினாஷி है, ஆத்மா அழிவற்றது. शरीर से पार्ट बजाया फिर शरीर से अलग हो जाना चाहिए. சரீரத்தை வச்சு நடிச்சு முடிச்ச பிறகு சரீரத்திலேருந்து விலகிடணும். வகை ஆக்டர்ஸ் பார்ட் பூரா கர் கப்படா பதிலி கர் தேத்தேகே. உலகத்தில் கூட பாருங்க, நடிகர்கள் நாடகம் முடிஞ்சிடுச்சுன்னா வேஷத்தை என்ன பண்ணிடுறாங்க? சில பேர் ஏப்ரான் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே நுழைவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏப்ரான் ரொம்ப முக்கியமானது. எங்கே கிச்சனில் நான் தான் பெரிய சமயக்காரன்னு காமிக்கிறதுக்கு அப்படியே அந்த கோலத்தோடையே ஃபங்க்ஷன் எட்டி பார்க்கறது. வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் மரியாதை கழட்டிட்டு வரலாம்ல. இந்த வடமாவெல்லாம் தெரிச்சிருக்கும், நான் தான் 1000 வடம் போட்டேன். இது தேவையில்லை. வடை போட்டோம்னா அது அந்த கிச்சனோட முடிஞ்சிடணும். பாபா சொல்கிறார், கிச்சனுக்கு என்ன தேவையோ அது கிச்சனில் போட்டுக்கோங்க, பெட்டுக்கு என்ன தேவையோ அதை பெட்டுக்கு போட்டுக்கோங்க. அதை திருப்பி அடுத்த இடத்துக்கு கொண்டு வரும்போது மரியாதை கூடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக மரியாதை இங்கே என்ன ஆகுது? குறையுது. பாபா சொல்கிறார், ஒரு நடிகர் நாடகம் முடிஞ்சிடுச்சுன்னா வேஷத்தை என்ன பண்ணிடுறார்? உடனே களைஞ்சிடுறார். யூனிஃபார்மை கூட வீட்டுக்கு வந்தது முதல் வேலையை என்ன பண்ணிடுறோம்? களைஞ்சிடுறோம். பாபா கூட சொல்கிறார், வேலை முடிஞ்சுதா சரீரத்தை கழட்டி போட்டுருங்க. तुमको भी अब पुराना कपड़ा शरीर उतार नया कपड़ा पहनना है. நீங்கள் கூட இப்போ பழைய ஆடை என்ற சரீரத்தை கழட்டி புதிய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். பரிஸ்தா சொல்கிறார் பாபா. இல்லை ஒவ்வொரு ஸ்திதி ஒவ்வொரு ஸ்வமானம் சொல்கிறார், அதெல்லாம் புது ட்ரெஸ். இஸ் சமை ஆத்மாவி தமோ பிரதான், ஷரீர்வி தமோ பிரதான். இந்த நேரம் ஆத்மாவும் தமோ பிரதானம், ஷரீரமும் தமோ பிரதானம். तमो प्रधान आत्मा मुक्ति में जा नहीं सकती. तमो प्रधान आत्मा मुक्तिக்கு செல்ல முடியாது. பவித்ரத்தோ தப்பு ஜாயே, தூய்மையானா தான் போக முடியும். अपवित्र आत्मा वापस नहीं जा सकती. अपवित्र आत्मा திரும்பி செல்ல முடியாது. एक झूठ बोलते हैं कि फलाना ब्रह्म में लीन हुआ. யாராவது இறந்துட்டாங்க பிரம்மத்தில் ஐக்கியமாகிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்க. ஏக் பி ஜானகி சக்தி, ஒருத்தர் கூட போக முடியாது. கீதா में ब्राह्मण का नाम कुछ भी दिखाया नहीं है. கீதையில் பிராமணர்களினுடைய பெயர் எதுவுமே காண்பிக்கப்படவில்லை. यगतो समझते हैं प्रजापिता ब्रह्मा के तन में प्रवेश करता हूँ तो जरूर अडॉप्शन चाहिए. இது புரிய வைக்கப்படுகிறது. நான் பிரஜாபிதா பிரம்மா உடலில் பிரவேசம் செய்கிறேன், அப்போது அவசியம் ஸ்வீகாரம் செய்யப்பட வேண்டும். வகு பிராமணகே விகாரி, உலகத்தில் உள்ள பிராமணர்கள் விகாரிகள். துமுகோ நிர்விகாரி, நீங்க பிராமணர்கள் நிர்விகாரிகள். நிர்விகாரி பன்னேமே, நிர்விகாரி ஆகிறதுக்கு பகுத் சித்தம் சகன் கர்ணே படுத்தேகே, ரொம்ப கொடுமைகளை சகித்து கொள்ள வேண்டி உள்ளது. பதிலுக்கு பதில் கத்தி விட்டுறலாம், அதில் நாமளும் அழுக்காயிடுறோம். நான் விகாரியாக ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணி ஆகணுன்றார் பாபா? ரொம்ப கொடுமைகளை சகித்து கொள்ள வேண்டியிருக்குதுன்றார். பகுத் சித்தம் சகன் கர்ணே படுத்தேகே, நிர்விகாரி ஆகிறதுக்கு கொடுமையெல்லாம் சகிச்சுக்கணும். அந்த காலத்தில் சிஸ்டர்ஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய கணவன்மார்கள்ட்ட. இப்போ அந்த மாதிரி இல்லை, அதில் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் வேற வேற கொடுமைகள் இப்பவும்
நடக்குது. யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்க நிர்விகாரியாக இருந்துடுறாங்க. यह नाम रूप देखने से बहुतों को विकल्प आते हैं. இந்த பெயர், இந்த உருவம், இதை பார்ப்பதால் நிறைய பேருக்கு கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. பாயி பகன் சம்பந்தமேபி கிருப்படுத்தேகே. திரும்பவும் வார்த்தை சொல்றார். சகோதரன் சகோதரி சம்பந்தத்திலும் விழுந்து விடுகிறார்கள். லிக்தேகே பாபா ஹம் கிருபடே. காலா முக கருலியா. அவங்க எழுதுறாங்களாமா, பாபா நாங்கள் விழுந்துட்டோம், எங்கள் முகத்தை கருப்பாக்கிட்டோம். பாப் ககத்தே வா ஹம்னே கஹா பாயி பகன் ஹோக்கர் ரஹோ. பாபா சொல்கிறார் வா. எதுக்கு வா சொல்கிறார்? எங்கள் முகத்தை கருப்பாக்கிட்டோம், நாங்கள் விழுந்துட்டோன்னு பாபாவுக்கு லெட்டர் எழுதும்போது பாபா ஆச்சரியப்படுறாராமா. வா, நான் சொன்னேன் சகோதரனா சகோதரியா இருங்க அப்படின்னு. தும்னே பிர் யஹ் கராப் காம் கியா. நீங்கள் பிறகு இந்த கெட்ட செயல் செய்து விட்டீர்கள். உஸ்கி பிர் கடி படி சஜா மில் ஜாத்தி ஹே. அதற்கு பிறகு பெரும் கடும் தண்டனை கிடைத்து விடுகிறது. वैसे कोई किसको खराब करते हैं तो उनको जेल में डाला जाता है. உலகத்தில் கூட கெட்ட செயல் செய்யும் பொழுது அவர்களை ஜெயிலில் தள்ளிடுறாங்க. பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது. ஜோ மைனே ஸ்தாபன் கியா. நான் தான் அதை ஸ்தாபனை செய்திருந்தேன். அதற்கு பெயரே சிவாலயம். இந்த ஞானம் யாரிடத்திலும் இல்லை. மற்றபடி சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, அது அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கான கர்ம காண்டம். சத்தியுகத்திலேயோ எல்லாரும் சத்கதியில் இருப்பாங்க. ஆகவே அங்கு யாரும் எந்த புருஷார்த்தமும் செய்வது இல்லை. யகா சப் கதி சத்கதி கேலியே புருஷார்த்த கர்த்தேகே. இங்கே எல்லாரும் கதி சத்கதிக்காக புருஷார்த்தம் செய்கிறாங்க. ஏன்னா துர்கதியில் இருக்கிறாங்க. கங்காவில் போய் ஸ்நானம் செய்ய போகிறாங்க. கங்கா கா பானி சத்கதி தேகா கியா. கங்கை தண்ணீர் சத்கதி கொடுக்குமா என்ன? வகு பாவன் பனாயேகா கியா. அது தூய்மை ஆக்குமா என்ன? குச்சி பி ஜான்தே நகி. அவங்கெல்லாம் ஒன்றுமே புரிஞ்சுக்கலையாமா. யாரெல்லாம் பக்தியில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு துமாரே மேபி நம்பர்வார்கே. உங்களிலேயும் வரிசை கிரமமாகவே இருக்கின்றீர்கள். கோய் தோ குது நகி சமைச்சித்தே தோ தூசரோங்கோ கியா சம்ஜாயேங்கே. சிலர் தானே புரிஞ்சுக்கலன்னு சொல்லும் பொழுது பிறகு அவங்க அடுத்தவங்களுக்கு என்னத்தை புரிய வைப்பாங்க? इसलिए பாபா பேச்சுத்தா நகி. ஆகவே பாபா சேவைக்கு அனுப்புவது இல்லை. गाते रहते हैं बाबा आप आएंगे तो आपकी श्रीमत पर चलकर देवता बनेंगे. பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, பாபா நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களுடைய பாதையின்படி நடந்து ஸ்ரீமத் படி நடந்து தேவதை ஆகுவோம் என்று. தேவதாயே ரகத்தேகே சத்யு அவர் திரேதாமே. தேவதைகள் இருக்கிறது சத்யுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். यहाँ तो सबसे जास्ती काम विकार में फंसे हुए हैं. இங்கேயோ எல்லாவற்றை விட அதிகமாய் காம விகாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். காம விகார பிகர் ரகனகி சக்தே. காம விகாரம் இல்லாமல் இருக்கவே முடிவதில்லை. யக விகாரகே ஜெய்சே மாய் பாப்புக்கா வர்ஷா. பாபா கிண்டல் செய்கிறார். இந்த காம விகாரம் எப்படி இருக்குதாமா? தாய் தந்தையினுடைய சொத்து போல இருக்கிறது அப்படின்றார். பரம்பரையா நாங்கள் கஷ்டப்பட்டோம், நீயும் கஷ்டப்படு அப்படின்னு சீதனம். இந்த விகாரம் தாய் தந்தையின் சீதனம் போல் ஆகிவிட்டது. யகான் தும்கோ மில்தாகே ராமகா வர்ஷா. ஆனால் உங்களுக்கு இங்கே கிடைப்பது ராமரினுடைய சொத்து. அதாவது பாபாட்ட இருந்து சொத்து கிடைக்குது. அது பவித்திரத்தாக்கா வர்ஷா மில்தாகே. உங்களுக்கு பவித்திரத்தாவினுடைய சொத்து கிடைக்குது. உலகத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு குழந்தையா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விகாரம்தான் சொத்தா கிடைக்குது. வகா விகார்கி பாத் நஹி ஹோத்தி. சத்யுகம் திரேதாயுகத்தில் விகாரங்கிற பேச்சுக்கே இடமில்லை. பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்று கூறுகிறார்கள். நீங்கள் அவருக்கு 84 ஜென்மம் காண்பிக்கிறீங்க. அரே பகவான் தோ நிராகாரகே.
அரே பகவான் நிராகாரமானவர், உன்கா நாம் சிவ் ஹே, அவருடைய பெயர் சிவன். பாப் கித்தனா அச்சி ரீதி சம்ஜாத்தேகே, பாபா எவ்வளோ நல்ல விதமாக புரிய வைக்கிறார். தரஸ்வி படுத்தேகே ரகம் தில்கேனா, பாபாவுக்கு இரக்கமும் ஏற்படுகிறது, அவர் கருணை உள்ளம் உடையவர் இல்லையா. ஏக கித்தனா அச்சே சமச்சுதார் பச்சேகே, இவங்கெல்லாம் எவ்வளவு நல்ல புத்திசாலி குழந்தைங்க. பபக்கா பி அச்சாகே ஜிஸ்மே ज्ञान और योग की ताकत है तो वह कशिश करते हैं, இவர்களிடம் பகட்டும் உள்ளது. பகட்டுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவா பாபா சொல்றார். யாரிடத்தில் ஞான யோகத்தின் சக்தி இருக்கிறதோ அவர்களிடம் ஈர்ப்பு இருக்கிறது. ஈர்ப்பு அட்ராக்ஷன் இருக்குது. ஞான யோகத்தின் சக்தி யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட ஈர்ப்பும் இருக்கிறது. படே லிக்கே கோ சத்துக்கார் அச்சா மில்தாக, உலகத்தில் பாருங்க, நல்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மரியாதை கிடைக்குது. அன்படே கோ சத்துக்கார் நகி மில்தா, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு மரியாதை உலகத்தில் கிடைக்கிறது இல்லை. அதுபோல பாபா சொல்றார், இங்கே ஞான யோகம் இருந்துச்சுன்னா மரியாதை, ஞான யோகம் இல்லைன்னா மரியாதை இல்லை. பாபா சொல்றார், இதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இச்சமை சப் ஆசுரி சம்பிரதாயகை, இந்த நேரம் எல்லாருமே அசுர சம்பிரதாயத்தில் இருக்கிறாங்க. குச்சிபி சமைச்சிட்டே நகி, ஒன்றுமே புரிஞ்சிக்கவே இல்லை. சிவனையும் சங்கரரையும் ஒன்றுன்னு காண்பிச்சிட்டாங்க. ஆனால் இருவருக்குமான வேறுபாடு முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. சிவன் மூலவதனம், சங்கரர் சூக்ஷ்மவதனம். சப் ஏக் ஜெய்சே கைசே ஹோங்கி, எல்லாம் ஒன்று போல எப்படி இருக்க முடியும்? ரெண்டு பேருமே எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? இந்த உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. ராவணன் எதிரியாக அசுர சம்பிரதாயத்தினராக ராவணன் எதிரியாக இருக்கின்றான். அசுர சம்பிரதாயிக்கா ஜோ ஆப் சமான் பனா தேத்தாகே, அசுர சம்பிரதாயத்தை தனக்கு சமமாய் ஆக்கி விடுகிறான். அப் பாப் தும்கோ ஆப் சமான் தெய்வீ சம்பிரதாய் பனாத்தேகே, ராவணன் அசுர சம்பிரதாயமாக தனக்கு சமமாக ஆக்கிடுறான். பாபா உங்களை தனக்கு சமமாக தெய்வீக சம்பிரதாயமாக ஆக்கிவிடுகிறார். அங்கு ராவணனே இருப்பதில்லை. அரை கல்பம் நீங்கள் ராவணனை எரித்து வந்திருக்கிறீர்கள். ராமராஜ்யம்ங்கிறது சத்தியுகத்தில். காந்திஜி கூட ராமராஜ்யத்தை வேண்டியிருந்தார். ஆனால் அந்த ராமராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆக முடியும்? எப்படி செய்ய முடியும்? வகு கோயி ஆத்மபிமானி பன்னைக்கு சிக்ஷா நகி தேத்தே, ராமராஜ்யம் வேணும் வேணும்னு சொல்றாங்க உலகத்தில். ஆனால் அவங்க யாருமே ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான பாடம் கற்றுக் கொடுப்பது இல்லை. ஆத்ம அபிமானி ஆகாத வரைக்கும் ராமராஜ்யம் வரப்போறது கிடையாது. தந்தை தான் சங்கமத்தில் கூறுகிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. எக்கே உத்தம் பன்னேக்கா யுகு, இது உத்தமம் ஆகுவதற்கான யுகம். பாப் கித்தனா பியார் சே சம்ஜாத்தே ரகத்தேகே, பாபா எவ்வளோ அன்பா புரிய வச்சுட்டே இருக்கிறார். घड़ी घड़ी कितना प्यार से बाप को याद करना चाहिए. बाबा आपकी तो कमाल है. நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் பாபாவை எவ்வளவு அன்பா நினைக்கணும். பாபா உங்களுடைய அதிசயமே அதிசயம். ஹம் கித்தனே பத்தர் புத்தி தே, என்ன அதிசயம்? பாபா என்ன அதிசயம் பண்ணிட்டார்? நான் எவ்வளவு கல் புத்தியா இருந்தேன். ஆப் ஹம்கோ கித்தனா ஊஞ்சி பனாத்தேகே, என்னைய போய் நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவராக ஆக்கிட்டீங்க. ஆப்பிக்கு மத்து பிகர் கம் அவர் கிஸ்கி மத்து பர் நகி சலேங்கே. பாபா நீங்கள் காண்பிக்கிற பாதையை தவிர்த்து வேற யாருடைய பாதையிலையும் நான் போக மாட்டேன். பிச்சாடிக்கோ சப் ககேங்கே, பரோபர் பிரம்மா குமார் குமாரியான் தோ தெய்வீ மத்து பர் சல் ரகேகே. கடைசியில் எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மையிலேயே பிரம்மா குமார குமாரிகள் தான் தெய்வீக பாதையில் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். கித்தனி அச்சி அச்சி பாத்தே சுனாத்தேகே. பாபா எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் கூறுகின்றார். ஆதி மத்திய அந்துக்கா பரிச்சய தேத்தேகே, ஆதி மத்திய அந்திமத்தின் அறிமுகம் தருகின்றார். கேரக்டர் சுதார்த்தேகே,
கேரக்டரை திருத்துகின்றார். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेக்கான मुख्यமான सारम, दृष्टि को शुद्ध पवित्र बनाने के लिए किसी के भी नाम रूप को न देख अशरीरी बनने का अभ्यास करना है. दृष्टिயை சுத்த பவித்திரமாக ஆக்குவதற்காக, திருஷ்டியை சுத்த பவித்திரமானதாக ஆக்குவதற்காக யாருடைய பெயர் உருவத்தையும் பாராது, யாருடைய பெயர் உருவத்தையும் பார்க்காது அசரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். அசரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். स्वयं को आत्मा समझ आत्मा बाई से बात करनी है. தன்னை ஆத்மா என புரிந்து ஆத்ம சகோதரர்களோடு உரையாட வேண்டும். தன்னை ஆத்மா என புரிந்து ஆத்ம சகோதரரோடு உரையாட வேண்டும். सर्व का सत्कार प्राप्त करने के लिए ज्ञान योग की ताकत धारण करनी है. அனைவரினுடைய மரியாதையை பிராப்தியாக பெறுவதற்கு, அனைவரினுடைய மரியாதையை பிராப்தியாக பெறுவதற்கு ஞான யோக சக்தியை தாரணை செய்யுங்கள். ஞான யோக சக்தியை தாரணை செய்யுங்கள். எல்லாருடைய மரியாதையும் அடையணும்னா ஞான யோக சக்தியை தாரணை செய்யுங்க. தெய்வீ குணோசே சம்பன்ன பன்னாகே, தெய்வீக குணங்களால் நிறைந்தவர் ஆக வேண்டும். தெய்வீக குணங்களினால் சம்பன்னம் ஆக வேண்டும். கேரக்டர் சுதாரணே கி சேவா கர்னி ஹே, கேரக்டர் திருத்துவதற்கான சேவை செய்ய வேண்டும். கேரக்டர் திருத்துவதற்கான சேவை செய்ய வேண்டும். वरदान, बीमारी कॉन्शियस के बजाय खुशी खुशी से हिसाब किताब चुकतू करने वाले सोल कॉन्शियस भव. வரதானம், நோய் உணர்வு உடையவராக இருப்பதற்கு பதிலாக, நோய் உடையவராக இருப்பதற்கு, நோய் உணர்வு உடையவராக, நோய் இருக்கிறது தப்பு இல்லை, அது கணக்கு. கேன்சர் வரைக்கும் வந்துச்சு, அம்மாவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு, பாபாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் நோய் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை? பாபா சொல்கிறார், பீமாரி கான்சியஸ், அந்த நோய் உணர்வு இல்லை. நான் நோயாளின்னு அவங்க நினச்சதே கிடையாது. டாக்டரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா டாக்டர் பச்சே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. டாக்டர்னு அவங்க பார்த்ததே கிடையாது. டாக்டரை குழந்தைன்னு பார்த்துருக்காங்க மம்மா பாபா. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா சோல் கான்சியஸ். பாபா சொல்கிறார், நோய் உணர்வு உடையவராய் இருப்பதற்கு பதிலாக குஷி குஷியாய் கணக்கு வழக்கை முடிக்கக்கூடிய, குஷி குஷியாய் கணக்கு வழக்கை முடிக்கக்கூடிய சோல் கான்சியஸ் பவ, ஆத்ம உணர்வு கொண்டவர் ஆகுக, ஆத்ம உணர்வு கொண்டவர் ஆகுக. தனுத்தோ சப்கோ புராணே கைஹி. பாபா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உடனே பாபா என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? உனக்கு மட்டும்தானா? அவர் சொல்கிற வார்த்தை என்னது? உனக்கு மட்டும்தானா? உலகத்தில் எல்லோருக்கும் சரீரம் பழையதாகத்தான் உள்ளது. ஹர் ஏக்குக்கோ கோய் ந கோய் சோட்டி படி பீமாரி ஹே. டாக்டரே சொல்கிறார், நம்ம பெருசாக காய்ச்சல்னுட்டு போவோம் டாக்டர்கிட்ட, அது இது சீசன் அப்படிம்பார் அவர். மழை சீசன், வெயில் சீசன், குளிர் சீசன்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள்ட்ட கேட்டால் அது சீசன், இந்த காய்ச்சல் எல்லாருக்கும் வருது. நாம் சீரியஸாக விளக்கம் சொன்னால் அவர் சாதாரணமாக தலையை கூட அசைக்காமல் ஊசி போட்டு அனுப்பி விட்டுருவார். அவருக்கு அது ஒரு விஷயமே கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. பாபாவும் சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் சிறியதோ பெரியதோ நோய் இருக்கத்தான் செய்கிறது. लेकिन तन का प्रभाव अगर मन पर आ गया तो
ஆனால் உடலின் பாதிப்பு மனதிற்கு வந்துவிட்டால் டபுள் பீமாரி கான்சியஸ் ஹோ ஜாயேங்கே. இரட்டை நோய் கொண்டவராய், நோய் உணர்வு உடையவராய் ஆகிவிடுவீர்கள். உடல் நோய் மனசை பாதிச்சதுன்னா உடல் நோய் பிளஸ் மனநோய், இரட்டை நோய் கொண்ட நோய் உணர்வு கொண்டவர் ஆகிவிடுவீர்கள். இஸ்லியே, ஆகவே मन में कभी भी बीमारी का संकल्प नहीं आना चाहिए. மனதினில் ஒரு பொழுதும் நோய்க்கான சங்கல்பம் வரக்கூடாது. மனசில் ஒருபோதும் நோய்க்கான சங்கல்பம் வரக்கூடாது. தப் ககேங்கே சோல் கான்சியஸ். அப்பந்தான் நீங்கள் ஆத்ம உணர்வு கொண்டவர் என்று அழைக்கப்படுவீர்கள். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏதாவது சிரமம்னா மருந்து வாங்கிறதுக்காக சொல்லிக்கலாம். அது மருந்து வாங்குற இடத்தோட சரி, டாக்டரோட சரி, வேற யார்கிட்டையுமே நாம் எதையுமே சொல்லிக்கணுன்ற அவசியம் இல்லை. பாபா சொல்றார், சங்கல்பத்தில் கூட வர வேண்டாம், எனக்கு இன்னும் செய்து இப்படி இருக்கிறேனா அப்படின்னு வர வேண்டாம். பீமாரி சே கபி கபராவோ நகி. நோயை கண்டு ஒருபோதுமே பயப்படாதீங்க. நோயை கண்டு ஒருபோதுமே பயப்படாதீங்க. இது பாப்தாதாவுடைய வாணி. அவர் அனுபவத்தோடு சொல்கிறார். இதில் யாருடைய அனுபவம் இருக்குது? பிரம்மா பாபாவுடைய அனுபவம் இருக்குது. அப்போது அவரை சேர்ந்து சொல்கிறார். ஏன்னா அவ்வியக்த வாணியினுடைய விளக்கம் தானே நமக்கு வரதான விளக்கம். அப்போ பாபா சொல்ற, நோயை கண்டு ஒருபோதுமே என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. தோடாசா தவாயி ரூபி ஃப்ரூட் காக்கர் உசே விதாயி தேதோ. கொஞ்சம் போல மருந்து கூட நிறைய சாப்பிடாதீங்கன்றார். தோடாசான்றார். மருந்தும் 3 நாளைக்கு தான்றாங்க. இப்போல்லாம் டோஸ் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. 3 நேரத்துக்கு கூட போதும். பாபா சார் தோடாசா கொஞ்சம் போல மருந்து சாப்பிடுங்க. அதை கூட எப்படி சாப்பிடணும்? பாபா சொல்லார், ஃப்ரூட்டு அதை மருந்துன்னு நினைக்காம பழமாக நினச்சி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? உங்களுக்கு மாம்பழம்னா கொள்ளை பிரியும்னு வச்சுப்போமே, அதை எப்படி ஆசையாக பார்த்து ஆசையாக முகர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்றார் பாபா. நீங்கள் மாத்திரையை ருசிக்கலாம் முடியாது, முழுங்கத்தான் செய்ய முடியும். ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கலாம். எவ்வளோ பாருங்கள், அவங்க இயற்கை வைத்தியத்தில் சொல்கிறாங்க, உணவே மருந்து அப்படின்றாங்க. உணவே மருந்து, உணவை மருந்தாக சாப்பிடணும் அப்படின்றாங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் மருந்தை பழமாக சாப்பிடுங்க. உணவுன்னு கூட சொல்லலை, உணவு கூட ரெகுலர் விஷயம், பழம்னா அது ஸ்பெஷல் இல்லையா? பாபா சொல்கிறார், குஷியாக சாப்பிடணுங்கிறதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறார், மருந்து என்கின்ற பழத்தை சாப்பிட்டு அதற்கு விடை கொடுத்து விடுங்கள். உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சமாக மருந்து என்ற பழத்தை சாப்பிட்டு அதற்கு என்ன கொடுத்துருங்க, விடை கொடுத்து விடுங்கள். குஷி குஷி சே ஹிசாப் கிதாப் சுக்து கரோ. குஷியாக கணக்கு வழக்க முடியுங்க. வந்தது போனது. உட்காந்து ராமாயணம் சொல்லக்கூடாது. வந்துச்சா, அப்படியாச்சா, இப்படியாச்சா, உடனே நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்களா, அங்கே ஒரு ஊசி போட்டாரா, இங்கே ஒரு ஊசி. இந்த வியாக்கியானமே வேண்டாம், ராமாயணமே வேண்டாம். வந்துச்சு போயிடுச்சு, இப்போ நல்லா இருக்கேன். பாபா சொல்கிறார், குஷியாக கணக்கு வழக்கை முடித்து விடுங்கள். வந்தது போனது. இப்போதைக்கு எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம். பாபா சொல்ற, குஷியாக கணக்கு வழக்கை முடியுங்கள். ஸ்லோகன், ஹர் குன் हर शक्ति का अनुभव करना अर्थात अनुभवी मूर्त बनना. ஸ்லோகன், ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது அனுபவ மூர்த்தி ஆக வேண்டும். அனுபவ மூர்த்தி ஆக வேண்டும். எந்த குணம் எந்த சக்தியை பற்றி கூட அனுபவம் இல்லாதவர் ஆகிடக்கூடாது. ஒவ்வொரு குணத்தை பற்றி முதல்ல சிந்திக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சக்தியை பற்றி சிந்திக்கணும். அப்புறம் யோகாவில் அனுபவம் பண்ணுங்க, பிறகு கர்மத்தில் அதை பிரயோகம் பண்ணுங்க. அனுபவ மூர்த்தி ஆகுங்கள். இங்கே குணம் சக்தி ஏதாவது ஒன்றை பற்றி நமக்கு தெரியலன்னா அங்கே பிராப்தி கம்மியாயிடும். அதனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஏதாவது ஒரு குணத்தை ஒரு சக்தியை அனுபவம் பண்ண சொல்லுது. புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் நான் எந்த குணத்தை அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்,
இந்த நேரத்தில் நான் எந்த சக்தியை அனுபவம் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த அனுபவத்தால் மூர்த்தி ஆகுங்க. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானம் உலகத்துக்கு எஜமானன் ஆக்குகிறது. தேக அபிமானம் ஆண்டி ஆக்கி விடுகிறது, பரம ஏழையாக்கி விடுகிறது. ஆகவே ஆத்ம அபிமானி ஆகுக. ஆகவே ஆத்ம அபிமானி ஆகுக. ரெண்டு காமிக்கிற, ஒன்று உலகத்துக்கு எஜமானன், இன்னொன்று பிச்சைக்காரன். நீங்கள் யாராக போகிறீங்க? ஆத்ம அபிமானியான உலகத்துக்கு எஜமானன், தேக அபிமானியான பிச்சைக்காரன். கடைசியில் பாபா சொல்கிறார், அதனால் நீங்கள் என்ன ஆகுங்க? ஆத்ம அபிமானி ஆகுங்க. பாபா மிரட்டாமல் மிரட்டுறார், தேகாபிமானத்திலிருந்தே பிச்சைக்காரனாக போயிடுவேன், அதனால் ஆத்ம அபிமானி. ஆக்சுவலாக தேகாபிமானம் வர வர நம்ம எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பாபா சொல்றார், ஆத்ம அபிமானி ஆக ஆக நீங்கள் எதையாவது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்றார் பாபா, தேகாபிமானம் தான் பற்றாக்குறையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆத்ம அபிமானம் நம்மள்கிட்ட நிறைய இருக்குது, கொடுக்கணுமேன்ற அந்த உணர்வை ஏற்படுத்தும். எந்த பயிற்சி அசரீரி ஆகுவதில் மிகுந்த உதவி செய்கிறது? தன்னை சதா நடிகன் என புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நடிகர் கதாபாத்திர வேஷம் முடிந்ததுமே வேஷத்தை ஆடையை களைந்து விடுகிறார்களோ, அதுபோல குழந்தைகளாகி நீங்களும் இந்த பயிற்சி செய்யுங்கள். கர்மா முடிந்ததும் பழைய ஆடை என்ற சரீரத்தை விடுத்து அசரீரி ஆகிவிடுங்கள். ஆத்மா சகோதரன் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். இதுதான் தூய்மை ஆகுவதற்கான சகஜ சாதனம். சரீரத்தை பார்ப்பதால் தீய சிந்தனைகள் ஓடுகின்றன, கிரிமினல் சிந்தனைகள் ஓடுகின்றன. ஆகவே அசரீரி பவ. ஆகவே தலைப்பில் ஒரு வரதானம், கேள்வி பதிலில் ஒரு வரதானம். தலைப்பில் ஆத்ம அபிமானி பவ அப்படின்னு சொல்லிடுறார், கேள்வி பதிலில் அசரீரி பவ.